விவசாயத்திற்காக பனங்காட்டை அடித்த முருகன் முதலில் எதை பயிரிட்டான்? நஞ்சை பயிரான நெற்பயிர் தொழில்நுட்பம் மிகவும் கடினமானது. எனவே மகாபாரத காலத்தில் உருவாகியிருந்த நெல் விவசாயம் முருகன் காலத்தில் உருவாகவில்லை. எனவே உலகின் முதல் உழவுத் தொழில் புஞ்சை நில உழவுத் தொழிலாகவே இருந்திருக்கும். திணை, சாமை, சோளம், வரகு, கேழ்வரகு போன்ற புஞ்சை பயிர்களையே முருகன் பயிரிட்டிருக்க முடியும். முருகன் கோயில்களில் இனிப்பு சேர்ந்த திணை மாவையே பிரசாதமாக வழங்குவதை பார்த்தால் முருகன் பயிரிட்ட முதல் பயிர் திணையே என்பது விளங்கும். வி சாற்றம் என்ற தமிழ் சொல்லே பிரசாதம் என்று ஆரியரின் வாயால் மருவியுள்ளது. வி சாற்றம் என்றால் இறைக்கு உயர்ந்த சமர்ப்பணம் என்று பொருள். திணைமாவு, தேன், இளநீர் கலந்து செய்த மாவிளக்குதான் கார்த்திகை திருவிழாவின் முக்கியமான படைப்பு பதார்த்தம். உலகில் முதலாக திணை விளைவித்த முருகனுக்கு நன்றி கடனாக நாம் செலுத்துவது அவர் திணையை கொண்டு முதலாக தயாரித்த உணவை அவரை நினைத்து கொண்டாடும் கார்த்திகை திருநாளில் அவருக்கு படையிலிட்டு நாமும் என்று சிறப்பாக உண்டு மகிழ்வதுவே. முருகன் வந்து இதை சாப்பிடப் போவதில்லை. முருகன் தான் முதலில் இதை செய்தார் என்று உலகிற்கு சொல்லி நன்றி செலுத்தும் சடங்குதான் மாவிளக்கு படையல். கார்த்திகை தீபத்தன்று நாம் கடைபிடிக்கும் மேலும் 2 சடங்குகளாவன எண்ணெய் விளக்கேற்றுவதும் மா ஒளி சுற்றுவதும். காடு எரிந்ததை பிரதிபலிக்கும் வகையில் அனைத்து இடங்களிலும் நிறைவாக விளக்கேற்றுகிறோம். உழவு வருவதற்கு முன்பு மிருகங்களின் கொழுப்பைத்தான் மனிதர்கள் விளக்கேற்ற பயன்படுத்தினார்கள். முருகனின் உழவு வந்த பிறகே தாவர எண்ணெயை பயன்படுத்தி இருக்க முடியும். அதை குறிக்கவும் விளக்கேற்றும் சடங்கு பயன்பட்டிருக்கலாம். இந்த விளக்குகள் பூச்சிகளை கவர்ந்தெழுத்து அழிப்பதால் பயிர்கள் சூழ்பிடிக்கும் காலத்தில் பயிர்களை பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து காக்கவும் விளக்கேற்றம் பயன்பட்டது. அதாவது காடு எரிந்ததை நினைவு கூற அனைத்து இடங்களிலும் நிறைவாக விளக்கேற்றினார்கள். அவை பூச்சிகளை அழிக்கவும் பயன்பட்டன. முருகன் தாவர எண்ணெயை உருவாக்கியதையும் விளக்கேற்றும் சடங்கு நினைவு கூர்ந்திருக்கலாம். அடுத்து கார்த்திகை மாதத்தில் இந்த விழா நடப்பதற்கான காரணம் அன்று சூரசம்ஹாரம் நடந்தது இன்றைய கார்த்திகை மாத காலமாயிருக்கலாம். அல்லது பூச்சிகளை அழிக்கும் என்பதால் இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்தும் இருக்கலாம். முருகனை குறித்த 6 நட்சத்திர கூட்டமான கார்த்திகை நாள் நட்சத்திரத்தில் முழுமதி திகழும் மாதமே கார்த்திகை மாதம். கார் என்பது மேகம் அல்லது மழையை குறிக்கும். திகை என்பது உண்மையில் தீகை என்றிருந்திருக்க வேண்டும். எனவே கார்த்திகை என்பது மழைக்கால தீ என்றே பொருள்படுகிறது. காட்டு தீயை குறித்த தீபம் என்பது அனைத்து இடங்களிலும் நிறைவாக ஏற்றப்படும் விளக்குகளை குறித்தது. ஒரு இணை செய்தியாக ஜப்பானியர்கள் தமிழர்கள் என்பதை நிறுவ உதவும் எண்ணற்ற செய்திகளில் ஒன்றாக ஜப்பானின் ஒரு கார் நிறுவனத்தை காட்டலாம். அந்த கார் நிறுவனம் கார்த்திகை நட்சத்திர கூட்டத்தின் பெயரால், அதாவது முருகனின் பெயரால் அழைக்கப்படுகிறது. அந்த நிறுவனத்தின் பெயர் சுபாரு. அந்த நிறுவனத்தின் முத்திரை கார்த்திகை நட்சத்திரத்தையே தத்ரூபமாக சுட்டுகிறது. சுப பிளஸ் 6 சுபாரு. 6 என்பது தமிழின் 6 என்ற எண்ணை குறிக்கிறது. சுபாரு என்றால் தெய்வீக 6 என்று முருகனையே குறிக்கிறது.